சென்னையில் ஐடி கம்பெனியுடைய கூடாரன்னு அழைக்கக்கூடிய போரூர் ராமபுரம் இதுக்கு ஒரு 10 நிமிஷம் டிஸ்டன்ஸில் இந்த ப்ராஜெக்ட் வந்து எக்ஸாக்டாக லொக்கேட் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு 10-15 நிமிஷம் பயண தூரத்திலேயே நம்மளால் ஈஸியாக பூந்தமல்லியுமே அக்சஸ் பண்ணிக்க முடியும். வெறும் ஒரு 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஈஸியாக குன்றத்துறையுமே நம்மளால் அக்சஸ் பண்ணிக்க முடியுது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ப்ராஜெக்ட் பக்கத்தில் எக்கச்சக்க ஸ்கூல்ஸாக இருக்கட்டும், காலேஜாக இருக்கட்டும், கம்பெனியாக இருக்கட்டும், எக்கச்சக்கமாக கொட்டி கிடக்குன்னு நம்ம சொல்லலாம். எல்லா தேவையிலையும் இந்த ப்ராஜெக்ட்லேருந்து நம்மளால் ஈஸியாகவே அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஹாய் கைஸ், நான் உங்கள் வாசிம், இது உங்கள் தகவல் களம். மாங்காட்டில் லொக்கேட் ஆகிருக்கக்கூடிய ஒன் ஆஃப் ஒரு பெஸ்ட் ப்ராஜெக்ட் தான் இப்போ நம்ம ரிவ்யூ பண்ண வந்திருக்கோம். இந்த ப்ராஜெக்டோட டீட்டெயில்ஸ் நமக்கு தெரிவிப்பதற்காக வேண்டி இந்த கம்பெனியோட வைஸ் பிரசிடென்ட் மிஸ்டர் பாலமுருகன் சார் நம்மளோட இருக்காங்க. ஹாய் சார். ஹாய் சார். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சூப்பர் சார், சூப்பர் சார். ஃபஸ்ட்டு சொல்லிடுங்க, உங்கள் பேர் என்ன, உங்கள் கம்பெனி நேம், உங்கள் கம்பெனி எங்கே லொக்கேட் ஆகிருக்கு? சார், எங்கள் கம்பெனியோட பேர் வந்து ஒன் பாத் ஹவுசிங் பிரைவேட் லிமிடெட். ஓகே சார். ஸோ நம்ம கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா கிண்டி ரவுண்டானா மெயின் லொக்கேட் அங்கே தான் ஹெட் ஆஃபீஸு. ஓகே ஓகே. ஸோ நம்ம கம்பெனியோட மெயின் ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக போட்டிருக்கிறது தியா கார்டன். தியா கார்டன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 1.5 ஏக்கர்ஸில் இது போட்டிருக்காங்க. ஓகே. ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாட் சைஸே வந்து 800லேருந்து உங்களுக்கு 2100 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஓகே சார். அப்படி இருக்கும்போது இந்த தியா கார்டன் எக்ஸாக்ட் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு? தியா கார்டன் வந்து பார்த்தீங்கன்னா மாங்காட்டில் எக்ஸாக்டாக அமைஞ்சிருக்கு. ஓகே சார். நம்ம குன்றத்தூர் மெயின் ரோட்லேருந்து 1.5 கிலோமீட்டர்ஸில் எக்ஸாக்டாக அமைஞ்சிருக்கு. ஓகே சார். அப்படி இருக்கும்போது நம்ம தியா கார்டனில் வந்து நீங்கள் என்னென்ன அப்ரூவலோட கொடுத்து வச்சிருக்கீங்க, என்னென்ன அப்ரூவல் வாங்கி வச்சிருக்கீங்க? சார், நம்ம அப்ரூவல் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக இது சென்னை லிமிட்டுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் சிஎம்டி அப்ரூவல் வாங்கியிருக்கோம். ப்ளஸ் ரேரா அப்ரூவல் நம்மகிட்ட இருக்கு. சிஎம்டின்ற ரேரா அப்ரூவலோட நீங்கள் கொடுத்துக்கிட்டு? கண்டிப்பாக சார். ஓகே சார், சூப்பர் சார். அப்படி இருக்கும்போது நம்ம தியா கார்டனில் வந்து நீங்கள் என்னென்ன அம்யூனிட்டிஸ் பண்ணி வச்சிருக்கீங்க கஸ்டமரை கவர்ற மாதிரி? சார், இங்கே உள்ள கஸ்டமர் உள்ள என்ட்ரான உடனே பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு ரோடோடைய சைஸ் பாருங்க, ரோடு எந்த குவாலிட்டியில் பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். ரெண்டாவது கஸ்டமர் உடனே வாங்கின உடனே அவங்களுக்கு வந்து வித் அவங்க பிளாட்டுக்குள்ளே நாங்கள் வந்து வாட்டர் கனெக்ஷன் கனெக்ட் பண்ணி கொடுத்துறோம். ஓகே. ப்ளஸ் இபி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா இங்கே பார்த்தீங்கன்னா போட்டிருக்கிற எல்லா ஃப்ளாட்லுமே இபி கனெக்ஷன் இருக்கு. ஓகே. அவங்களுக்கு என்ன சப்போர்ட்டோ நாங்கள் எல்லாமே பண்ணி கொடுக்குறோம் சார். ஓகே ஓகே. அதாங்க ஸ்டார் ரோடு போட்டு வச்சிருக்காங்க, சுற்றி ஒரு கேட்டட் கம்யூனிட்டி காம்பவுண்ட் வால் கொடுத்துருக்காங்க, இபி எடுத்து வச்சிருக்காங்க, வாட்டர் பைப் லைன் போட்டு வச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு என்னென்ன பேசிக்கான அம்யூனிட்டிஸ் தேவையோ அது எல்லாமே உங்க பக்காவாக ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இன்னொன்று குறிப்பாக சொல்ல போனால் இந்த ப்ராஜெக்ட்ல வந்து 2 கேட் இருக்கு. நீங்க 2 வழியா இந்த ப்ராஜெக்ட் அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஓகே சார். இவ்வளோ பேசிக்கான அம்யூனிட்டிஸ் எல்லாம் பண்ணியிருக்கீங்க. நான் ஏன் இந்த இடத்துல ஒரு பிளாட் சூஸ் பண்ணேன்? ஏன்னா வர்ற வழியில் நிறைய ப்ராஜெக்ட்லாம் பார்க்க தான் செய்கிறோம். அதை விட்டுட்டு எதுக்காண்டி நான் இங்கே ஒரு பிளாட்டை சூஸ் பண்ணணும்? ஓகே சார், நீங்கள் கேட்ட கேள்வி நல்ல கேள்வி. ஏன் நம்ம தியா கார்டனில் வந்து சைட்டு வாங்கணும்னு கேட்டிங்க. ஸோ இங்கே கிட்டத்தட்ட இப்போ ஒரு சைட்டு வாங்க ஒரு கஸ்டமர் வராங்கன்னா மெயினாக வந்து அவங்களுக்கு சேஃப்டி இருக்கான்னு பார்ப்பாங்க. இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு கேட்டட் கம்யூனிட்டி வில்லா ஃப்ளாட்டு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இங்கே சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வீடுங்க இருக்குன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட இந்த அப்பார்ட்மெண்ட்டில் 2000 வீடுங்க இருக்காங்க. ரொம்ப சைட்டை சுற்றி கிட்டத்தட்ட ஒரு 10,000-15,000 குடும்பம் இருக்காது. ஓகே ஓகே. ஏன்னா நான் வரும்போதுமே பார்த்தேன் ஃபுல்லாமே ஒரு வீடுகளுக்கு மத்தியில் தான் இந்த ப்ராஜெக்டே இருக்கும். நானுமே உங்களுக்கு வீடியோ காட்டுறேன். இந்த ஏரியா எந்த அளவுக்கு ஒரு மெயினான இடத்துல அமைஞ்சிருக்கு நீங்களே பாருங்க சார். அது மட்டும் இல்லாமல் தியா கார்டனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேட்டு மற்ற சைட்டோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மி சார். பர் ஸ்கொயர் ஃபீட் வந்து 4,999. ஓகே. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த அப்பார்ட்மெண்ட் காஸ்ட்டை விட ஒரு இண்டிவிஜுவல் வில்லா, ஏன்னா நம்ம ஒரு இடம் வாங்குறோம் அப்படின்னும்போது நமக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன மாதிரி கட்டணும்னு நினைக்கிறோமோ அந்த மாதிரி நம்ம கட்டிட்டு இருக்கலாம் சார். சார், அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் கவர்மெண்ட்டோடைய அப்ரூவல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வண்டலூர் நியூ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிரீன்ஃபீல்டு ஏர்போர்ட் வரைக்கும் உங்களுக்கு வந்து மெட்ரோ கனெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல்லாவரம் திருநீர்மலை டுவர்ஸ் இந்த வந்து மாங்காடு வழியாக தான் உங்களுக்கு கனெக்ட் ஆகுது. இந்த வழியாக தான் கனெக்ட் ஆகுது. ஸோ அதுக்கான அப்ரூவல் போயிட்டு இருக்கு. ஸோ அதனால் இது வந்து ஃபியூச்சரில் இங்கே நம்ம இடம் வாங்குறோன்னா எல்லாத்துக்குமே அக்சஸ் பண்ணுறதுக்கான ஈஸியான வழியாக இருக்கும். ஓகே ஓகே ஓகே. அதான் கைஸ், அதாவது ஒரு சிஎம்டி அப்ரூவலோட இந்த ப்ரைஸ் வந்து நான் ஒரு ரீசனபிள் ப்ரைஸாக தான் பார்க்குறேன். ஏன்னா சுற்றி வந்து ஒரு 10,000-15,000 குடும்பங்கள் லொக்கேட் ஆயிருக்கு ஆல்ரெடி. அப்படிங்கும்போது இந்த பிரைஸ் ஒரு ரீசனபிள் பிரைஸாக தான் இருக்கு. நீங்க டெஃபினெட்லி வந்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு இந்த சைட் கண்டிப்பாக பிடிச்சி போகும் சார். அப்படி இருக்கும்போது நீங்க சொன்னீங்க எக்கச்சக்க ஸ்கூல்ஸ் காலேஜ் ஹாஸ்பிட்டல்லாம் இருக்கு. நீங்க என்னென்ன ஸ்கூல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் சார்? சார், இங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு வேலம்மாள் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ஸ் இருக்கு. அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரீஸ் இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்கு. ஓகே. ஸ்கூல் காலேஜ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முத்துக்குமரன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்கு. ஓகே ஓகே. போரூர் ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ் இருக்கு. மாதா இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமாக நீங்கள் இங்கேருந்து ஒரு 10 மினிட்ஸில் ட்ராவல் பண்ணிங்கன்னா இங்கே சுற்றி பார்த்தீங்கன்னா ஸ்கூல் அண்ட் காலேஜ் அண்ட் மெடிக்கல் காலேஜ் நிறையா இருக்குது, ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது. ஒரு இடம் வாங்குறேன்னா மெயினாக வந்து பக்கத்தில் ஸ்கூல்ஸ் இருக்கா, காலேஜ் இருக்கா, ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கான்னு பார்ப்பாங்க. ஸோ இதுக்கு நடுவில் தான் நம்ம ப்ராஜெக்ட் லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ அதான் நீங்கள் வந்து ஒரு கூகுள் மேப்பில் போய் இந்த லொக்கேஷனுக்கு வந்துட்டு நியர்பை ஸ்கூல் ஆர் காலேஜ்னு அடித்து பார்த்தீங்கன்னா 1 இல்லை 2 இல்லை
எக்கச்சக்கமாக வந்துக்கிட்டு இருக்கு. நான் பார்த்தேன் வித்தின் ஒரு 5 கிலோமீட்டருக்குள்ளே ஒரு 20-30 ஸ்கூல் ஆர் காலேஜெலாம் நான் பார்த்துட்டேன் கூகுள் மேப்பில். உங்களுக்குமே நான் ஷோ அப் பண்ணுறேன், நீங்களுமே பாருங்கள். சார் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வேலைவாய்ப்பு தான் சார் மெயின். ஏன்னா நம்ம வந்து இங்கே வீடு கட்டிட்டு வரோம், ஃப்யூச்சரில் நமக்கு ஒரு வேலை வாய்ப்புன்னும் போது அதுதான் மெயின். அதை பேஸ் பண்ணி தான் ஒரு இடம் வாங்குவாங்க. நமக்கு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 10 நிமிஷம் ட்ராவல் பண்ணிங்கன்னா போரூர் டிஎல்எஃப் இருக்குது. ஸோ டிஎல்எஃப் பற்றி சொல்லவே தேவையில்லை, சென்னையோட ஹப்பு. அங்கே பார்த்தீங்கன்னா எல்லா கம்பெனியும் இருக்குது. நம்ம சைட்டுக்குள்ளே என்ட்ரு ஆன உடனே லெஃப்ட் சைட்லேயே ஒரு கார்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம கேட்டுக்கு என்ட்ரன்ஸ்லேயே. ஸோ அப்போவே தெரியும் நம்ம வேலை வாய்ப்புக்கான எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து இந்த சைட்டை நம்ம போட்டிருக்கோன்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாமே பெஸ்ட்டாக இருக்கும் சார் இங்கே. ஓகே சார் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு 10,000-15,000 ஃபேமிலிஸ் இங்கே சுற்றி இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே ராமபுரம் போரூரில் டிஎல்எஃப் வேலை செய்கிற மோஸ்ட்லி பீப்புள்ஸ் எல்லாமே இந்த சரௌண்டை தான் நாடி வராங்க. ஏன்னா தண்ணி பிரச்சனை இங்கே கிடையாது. மழை பெஞ்சா தண்ணி நிற்கிறது கிடையாது சார். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து நீங்கள் போர்வெல் வாட்டரே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தண்ணி இருக்குது. நீங்கள் பார்த்தாலே தெரியும், ஒவ்வொரு சைட்லேயும் ஒரு டேப் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து இங்கே சைட்டுக்கு உள்ளே வரும்போதே அந்த ஃபீல் இருக்கும் சார். இங்கே வீடு கட்டினா எப்படி இருக்கலாம் அப்படின்றத ஒரு ரம்மியமான இடம். ஸோ வீடுங்களை சுற்றி ஒரு கேட்டட் கம்யூனிட்டி. ஏன்னா ஒரு பயம் இல்லாமல் நம்ம இங்கே ஒரு வீடு கட்டி குடியேறலாம். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. சூப்பர் சார். ஓகே சார், இவ்வளோ வேல்யூவாக இருக்கக்கூடிய இந்த சைட்டில் நீங்கள் பெர் ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோன்னு சேல் பண்ணுறீங்க? மினிமம் எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்லேருந்து மேக்ஸிமம் எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் வரை உங்கள்கிட்ட பை பண்ணிக்கலாம் சார்? நாங்கள் ஒன் பாத் ஹவுசிங் பிரைவேட் லிமிடெட் பார்த்தீங்கன்னா நாங்கள் நிறைய சைட்டு போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட நாங்கள் இப்போ 20 வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கோம். ஓகே. ஸோ இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா நாங்கள் மற்ற ப்ராஜெக்டோட கம்பேர் பண்ணி தான் இந்த ரேட்டே நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா மற்ற சைட்டை விட நம்ம கம்பேர் பண்ணும்போது சைட்டோடைய உங்களுக்கு டெவலப்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணி கொடுக்கணும்னு நினச்சிருக்கோம். பர் ஸ்கொயர் ஃபீட்டு வந்து 4,999 ரூபாய் சார். 4,999. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 800 ஸ்கொயர் ஃபீட்லேருந்தே இருக்குது சார். உங்களுக்கு சைஸு 2,100 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது சார். ஓகே சார், இவ்வளோ விஷயம்லாம் சொல்கிறீங்க. இன்னும் ஸ்கொயர் ஃபீட்லேருந்து இவ்வளோ தான் ரேட்டு, இவ்வளோ வசதியெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு. இந்த இடத்துல நான் ஒரு பிளாட்டு சூஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு என்ன சார் ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்கும்? சார் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரோத்து தான் சார் மெயின் அட்வான்டேஜ் உங்களுக்கு. சார் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இங்கே அப்பார்ட்மெண்ட்டு 1 crore கிட்ட போகுது. நம்ம வந்து மெயினாக வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கணும், அந்த மனநிலையில் தான் நம்ம வீடு வாங்குவோம். ஸோ நம்ம ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட்டில் 75 lakhsல உங்களுக்கு இண்டிவிஜுவல் வில்லா, பிரீமியம் வில்லா இங்கே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுக்குறோம். ஓகே சார், எனக்கு வில்லா வேணாம், வெறும் லேண்டு மட்டும்னா எவ்வளோ சார் வரும்? சார் உங்களுக்கு லேண்டு மட்டும் அரௌண்ட் உங்களுக்கு 40 lakhs வரும் சார். ஓகே சார். இன்னொரு விஷயம் மெயினாக என்னன்னா நம்ம வந்து லோனும் பண்ணி கொடுக்குறோம் சார். ஓகே சார். ஸோ கஸ்டமருக்கு வந்து கிட்டத்தட்ட நம்ம ஒரு 10 பேங்கோட டைப் வச்சிருக்கோம். ஓகே. ஸோ 80லேருந்து 85% வரைக்கும் நம்ம லோன் பண்ணி கொடுக்குறோம் சார். ஓகே, சூப்பர் சார். அதாங்க இந்த ஏரியாவில் அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு ஃப்ளாட்டோட ரேட்டு நியர்பை 1 crore கிட்ட போகுது. அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல நீங்கள் ஒரு 75 lakhsல ஒரு 3 BHK பிரீமியமான வில்லா உங்களால் பில்ட் பண்ணிக்க முடியும். நீங்கள் அப்பார்ட்மெண்ட்டுன்னு போயிட்டீங்கன்னா ஒரு 20-25% தான் யூடிஎஸ்ஸே தருவாங்க. இங்கே ஒரு 100% லேண்ட் ஷேரோட உங்களால் ஒரு 30 lakhs கம்மியாக உங்களால் ஒரு 3 BHK இண்டிவிஜுவல் வில்லா கட்டிக்க முடியும். இது வந்து இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு ரீசனபிள் பிரைஸ் மாதிரி தான் தோணுது. இப்போ இந்த லேண்டை பார்க்குறதுக்காண்டி நம்ம கஸ்டமர் வர்றாங்கன்னா நீங்கள் சைட் விசிட் அரேஞ்ச் பண்ணி தரீங்களா? கண்டிப்பாக சார். சென்னைக்குள்ள கஸ்டமர் எங்கே இருந்தாலும் ஸோ கஸ்டமர் வீட்டுக்கே போயிட்டு நம்ம பிக்கப் பண்ணுறோம். ஓகே சார். ஸோ கஸ்டமரை கூட்டிகிட்டு வந்து அவங்க சைட் விசிட் நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம் சார், ஒன்றும் ப்ராப்ளம். ஓகே சார். நம்ம வீடியோவை பார்த்துட்டு வர நம்ம கஸ்டமருக்காண்டி ஏதாச்சும் நெகோஷியபிள் பண்ணி தருவீங்களா? கண்டிப்பாக சார். நம்ம வீடியோவை பார்த்துட்டு வராங்க அப்படின்னும் பொழுது கண்டிப்பாக அவங்களுக்கு ஏதாவது ஒரு சப்போர்ட்டு நம்ம கம்பெனி சைட்லேருந்து ஏதாவது பண்ணலாம். ஓகே சார். அதாங்க நீங்கள் நம்ம சேனல் பேரை சொல்லி சார்கிட்ட வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ரைஸ்லேருந்து கொஞ்சம் நெகோஷியபிளும் பண்ணி தராங்க. இந்த ஆஃபரை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, எனக்குள்ள எல்லா டவுட்டுமே நான் சார்கிட்ட கேட்டு கிளியர் பண்ணிட்டேன். இன்னும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே சாரோட நம்பர் தரேன், நீங்கள் நேராக சாரை கான்டாக்ட் பண்ணி உங்கள் டவுட்டை கேட்டு கிளியர் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு வீடோ ஒரு லேண்டோ வாங்குற மோட்டிவில் நீங்கள் இருந்தீங்கன்னா இறைவன் எங்கள் யூடியூப் சேனல் மூலமாக அந்த வாய்ப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி தருவான். எண்ணம் போல் வாழ்க்கை. நன்றி, வணக்கம்.